யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நன்னாளில் நல்லவை செய்ய வேண்டும். நல்லவை செய்ய முடியாவிட்டில் தீமையாக செய்ய இருக்கும். இது நான் சொல்லல, சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறேன். நீ நன்மை செய்ய பிறந்த நீ நன்மை செய்யாவிட்டாலும் தீமையாவது செய்யாது. சுவாமி விவேகானந்தர் சொன்ன சிந்தனை. அதை உங்கள் முன் வச்சுக்கொண்டு நாங்கள் எப்போ நல்லதையே செய்வோம், கெட்ட செய்யக்கூடாதுன்ற முடிவோடு இன்றைய நாளை நகர்த்துவோம். அந்த வகையில் இன்றைய தலைப்பு, இன்பமாய் இருக்கின்றோமா இல்லையா என்று எண்ணி பார்க்க ஓய்வு கிடைப்பதுதான் துன்பம், அதற்கு மருந்து ஓய்வற்ற உழைப்புத்தான். இது சொன்னது உலகத்தில் ஃபேமஸான பிரபலமான ஒரு அறிஞர் பெர்னார்ட் ஷா என்று சொல்லியிருக்கேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா இல்லையான்னு சிந்திக்க எப்போ ஓய்வாக இருக்கின்ற போது தான் அதே பெரிய துன்பமாக கிடைக்கும். எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கும், எத்தனை பேர் துன்பமாக இருக்கும்? அது எண்ணியே துன்பப்படும். அப்போ இந்த எண்ணி துன்பப்படாமல் இருக்கிறது பெர்னார்ட் ஷா என்ன சொல்கிறார்? நீ ஓயாமல் உழைத்து கொண்டீர்ன்னு சொல்கிறார். பெர்னார்ட் ஷா சொன்னது கருத்து என்னென்னு சொன்னால், ஓயாமல் உழைத்து கொண்டு ஓயாமல் 24 மணி நேரம் உழைச்சி கொண்டு காதுகிட்டுதா? இல்லை. அவரும் ஒரு அறிஞர் தானே, 8 மணித்தியால வேலை என்றால் அவரும் ஏற்றுக்கொள்வார். அப்போ நாம் எதை உழைத்து கொள்கிறோம்னா, எங்களுக்கு நேரம் சும்மா இருக்கிற நேரத்தை வேணுமென்று ஏதாவது பணியாரம் சுட்டு வீணாக்குவதை விட்டுட்டு ஆக்கபூர்வமாக சிந்திப்பதனூடாக அந்த நேரத்தில் பழையன தேவை, பழையனவற்றிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை மீட்டு பார்த்து கொஞ்சம் சரி செய்து வெற்றி பெற சிந்திக்கலாம். அதுக்காக நான் இன்ன புலவிட்ட நான் அதனால்தான் என்னை ஒதுக்கி வச்சு விட்டோம், இன்ன புலவிட்டு நான் என்று சொல்லி சிந்திப்பதை விட்டுட்டு, அந்த பிழை எந்த பிழை, என் சொந்த பிழை எந்த காலத்திலும் செய்ய மாட்டேன் என்று உறுதி செய்து நல்ல வழிக்கு வாங்குவோம், நல்லது செய்வோம். அப்போது இன்றைக்கு ஒதுக்கி வைச்ச ஊராரோ சமூகமோ உலகமோ நாட்டாரோ எல்லாரும் ஒரு நாள் உன்னை திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு நீ எவ்வளவு முயற்சி எடுக்கிறாய், அந்த முயற்சி எடுக்கிற திட்டத்தை உனக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் பாவிக்கிறியா? அந்த உழைப்பைத்தான் இந்த பெர்னார்ட் சொல்லியிருக்கு. நாங்கள் செய்கிறோமா? அதுதானே பிரச்சனை. மகிழ்ச்சியாக இருக்கிறோமா இல்லையோன்னா அதை சிந்திச்சே மகிழ்ச்சியை அடையாமல் இருக்கிறோம். பழசை நினைச்சு துன்பங்களோட பக்கத்தை சிந்திப்பதை விட இன்பம் தேடுவதற்கான வழிகளை சிந்திக்கலாம். மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும், சந்தோஷம் எப்படி கிடைக்கும், இன்பம் எப்படி கிடைக்கும்? இதே புத்தகம் கடையில் விற்கிறாங்க, இது அவங்களுக்கு தெரியும். இப்படித்தான் இதைத்தான் படிக்க விரும்புகிறோம், என்ன இதைத்தான் படிக்க வேண்டி இருக்கு. இந்தியாவில் ஒவ்வொரு புத்தகங்கள் போடுறாங்க. அது இப்படியான விஷயம். மகிழ்ச்சி அடைவது எப்படி, இன்பம் அடைவது எப்படி, சந்தோஷமாக இருப்பது எப்படி, படிப்பது சுகமே, புத்தக தலைப்போல பாருங்க. அதைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு காலை பொழுதுலையும் நாங்கள் அவ்வளவையும் சிந்திக்க வேண்டும். ஆகவே கடந்த கால துன்பங்களை மீட்டு பார்ப்பதனாலும் இருக்கின்ற இன்பம் இல்லாமல் போகலாம். பெர்னார்ட் ஷாவின் கருத்துப்படி அதற்கு இடமளிக்காமல் உழைக்க வேண்டும். பழச மறந்து துன்ப பகுதியை விட்டுட்டு கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ற பகுதியில் என்ன புலவட்ட நாங்களோ திருத்தி கொண்டு இன்பம் தேடுறதுக்கு வழியை பார்ப்போம். ஆகவே துன்பம் அடைவதும் இன்பம் அடைவதும் அவரவர் கையில் தான் இருக்கு. அது அவரவர் கையில் தான், நாம் எடுக்கின்ற முடிவில் தான் இருக்கு. எங்களுடைய ஆக்கள் எங்கே கஷ்டப்படணும், துன்பப்படணும், மகிழ்ச்சி இல்லாமல் துன்பப்படணும், இன்பம் இல்லாமல் துன்பப்படணும், சந்தோஷம் இல்லாமல் துன்பப்படணும்னா அவை எடுக்கிற முடிவுகள்லாம் தான். நான் 3 நிலையாக முடிவு பார்க்குறோம். ஒன்று, இப்போதைக்கு இப்படி சமாளிக்கலாம், இப்படி இருந்தால் போதும் என்று உடனடி தீர்வு எடுக்கிறது தவறு. அது அப்போதைக்கு சரி, அடுத்த நாளைக்கு இன்றைக்கு கையில் 100 ரூபா காசு இருக்கு, மச்சான் வா மச்சான் 100 ரூபா திண்டு குடிச்சிட்டு வருவோம் மலாயங்கவையில்,
அண்டு திண்டு குடிச்சு முடிச்ச பிறகு நாளைய பொழுதுக்கு உழைப்பு தேட கஷ்டப்படுது. இதுதான் இந்த உடனடி தீர்வால் வர பிரச்சனை. நாளைக்கும் வேணும் தின்ன குடிக்க வேண்டும், 50 மிச்சம் முடிச்சு 50 திண்டு குடிச்சிருந்தா நாளைக்கு சாப்பிடலாம் காலம். ரெண்டாவது வகையான தீர்வு, சில ஆண்டுகளுக்கு இப்படியே கடத்தி போனால் சமாளித்து போகலாம், அவன் மறந்துவிடலாம், நாங்கள் மறந்துவிடலாம். அதுவும் தவறான முடிவு. இப்படி 2-3 வருஷம் சமாளித்து போகலாம்னா அவன் மறப்பினோம், நாங்கள் மறப்பினோம். அது உள்ளத்தில் எழுதப்பட்டது அழியப்பட மாட்டாது, அழிக்கப்பட மாட்டாது. அது எப்போ எழுதினா அழிஞ்சாது. நீங்கள் எத்தனை வருஷம் கடத்தினாலும் அழியாது. அவை சில ஆண்டுகளுக்கு இப்படி சமாளித்து போவோமான்னு சொல்லுவது குறுங்கால தீர்வு. அது நன்மை தராது, பின்னுக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வரும். அப்போ பின்னுக்கு பாதிப்பை கொண்டு வராது இந்த தொல்லை, இந்த சனியன் போச்சுதான்னு சொல்லி எந்த பிரச்சனையிலிருந்தும் விலகி கொள்வது தான் நீண்ட கால நோக்கில் தூர நோக்கில் சிந்திக்கிற இறுதியும் உறுதியுமான முடிவாக இருக்கும். அப்போ இந்த 3வது முடிவெடுத்தவன் என்றும் மகிழ்ச்சியாக இருப்பான். அவை நீங்கள் முடிவெடுக்கிறதுல தவறு இழைத்தால் துன்பம் வரலாம், முடிவெடுக்கிறதுல தவறு இழைக்காவற்றில் மகிழ்ச்சி அடையலாம், என்றும் இன்பமாக இருக்கலாம். ஆகவே ஓய்வு, அதாவது ஓய்வாக இருக்க வேண்டும் என்றால் ஓய்வு நேரத்தை எப்படி கழிக்கப்படும்? ஒன்று, பழையவற்றை மீட்பதில் தவறில்லை, அதில் கற்றுக்கொண்ட பாடங்களை கவனத்தில் எடுத்து இன்பங்காண முயல வேண்டும். 2வது, இன்பங்காண உதவும் வழியில் ஓய்வு நேரத்தில் பயனுள்ளதை சிந்திக்க வேண்டும். 3வது, புதிய முயற்சியில் இறங்கும் போது பின்விளைவை பற்றி சிந்திக்க வேண்டும். அவை இன்பமடைய சிந்திப்பதே இனிய வாழ்வுக்கு நல்வழி என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.